ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், ஓகேவா? இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு டாக் வளர்க்குறோம். ஓகே, ஐ லவ் டாக்ஸ். எனக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் டாக்ஸ் பிடிக்கும் இல்லையா? செல்ல பிராணிகள் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சொல்றது உண்டு, நான் என்னோட டாகை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டியை நல்லா கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க, ஓகேவா? அதே மாதிரி ஒரு பேக் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கேயோ போறீங்க, ஓகேவா? ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இந்த பேக்கை பார்த்துக்கிறீங்களா, கவனிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க. அவங்களும் ஓகே, இந்த பேக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம், கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி கவனித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்கு. ஓகே, கவனித்து கொள்கிறேன், கவனித்துக் கொள்கிறேன், கவனித்துக் கொள்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல அழகான ஃப்ரேசல் வேர்ப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக் ஆஃப்டர். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்ன? ஸோ நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்கூல் டைம்லலாம் படிக்கும் போது ஃப்ரேசல் வேர்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுவோம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ஒரு வேர்ப் கூட ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்ந்திருக்கும். ஸோ இந்த வேர்பும் ப்ரிப்போசிஷன் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது வேர்ப் பிளஸ் ப்ரிப்போசிஷன். இப்போ இந்த வேர்ப் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இட் ஹாஸ் அ செப்பரேட் மீனிங். இதுக்கு ஒரு தனியா ஒரு மீனிங் இருக்கும். ஸோ லுக்குக்கு என்ன மீனிங்? பார்க்கறது, ஒரு விஷயத்த கவனிச்சு பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் ஹெர், நம்மளோட ஐஸை அவங்க பக்கம் திருப்பி பார்க்கறது. லுக் அட் த போர்ட், எல்லாரும் போர்டை பார்ப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு we have to use the verb look. So after அப்படிங்கிறது, after is a preposition. Sometimes after can be used as a conjunction. After இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர்ங்கிறது ஜென்ரலா அது ஒரு preposition, ஓகேவா? ஸோ ஆஃப்டர்ங்கிறதுக்கு தனியான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறகு. ஓகே, நீங்க மெடிசன்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும். ஆஃப்டர் த ஃபுட், பிஃபோர்னா முன்னாடி, ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியா பார்க்கும்போது ஸோ இதுக்கு தனித்தனியான அர்த்தங்கள் இருக்கும். ஆனா இந்த லுக் அண்ட் ஆஃப்டர் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்னா கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல நீங்க இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, டு டேக் கேர் ஆஃப் சம், டு டேக் கேர் ஆஃப் சம் ஒன். இதுக்கு என்ன அர்த்தம்? யாரையும் நீங்க கவனிச்சுக்கிறீங்க, ஆர் சம்திங். அது ஒரு பர்சனா இருக்கலாம், அல்லது திங்ஸா இருக்கலாம், அல்லது இட் குட் பி an animal, அது ஒரு விலங்கா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கிறது. ஸோ இட் கேன் பி அ பர்சன், ஆர் இட் கேன் பி அ திங், ஏதாவது பொருட்களா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி an animal, அனிமலா இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்க கவனிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் அ ஃப்ரேசல் வேர்ப் லுக் ஆஃப்டர். ஸோ இதோட சேர்த்து நீங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது நம்ம ப்ரெசென்ட்ல லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே இது நம்ம பாஸ்ட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட் டென்ஸ் எல்லாருக்குமே தெரியும். யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இங்க வேர்ப் என்னது? லுக் அப்படிங்கிறது வேர்பு, இது ப்ரிப்போசிஷன். ஸோ பாஸ்ட்ல சொல்லும் போது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லுக்ட் ஆஃப்டர் அப்படின்னு வரும். லுக்ட் ஆஃப்டர், நான் என்னோட டாகை கவனிச்சுக்கிட்டேன், கவனித்து கொண்டேன். ஐ லுக்ட் ஆஃப்டர் மை டாக். காட் இட்? இதே இது ஃபியூச்சர்ல நீங்க சொல்றீங்க, நான் என்னோட டாகை நல்லா கவனிச்சுப்பேன், கவனித்து கொள்வேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வில் லுக் ஆஃப்டர். ஸோ இது நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே வேர்ப் தான், லுக் அப்படிங்கிறது வேர்ப், ஆஃப்டர் இஸ் அ ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரெசென்ட்ல வரும்போது லுக் அப்படின்னு இருக்கும், பாஸ்ட்ல வரும்போது லுக்ட் அப்படின்னு இருக்கும், ஃபியூச்சர்ல வில் லுக் ஆஃப்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜென்ரலா நம்ம டென்சஸ்ல என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோமோ யூ ஹாவ் டு ஃபாலோ த சேம் ரூல் ஹியர். ஓகே, ஸோ ஆனா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரெசென்ட்ல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு இல்லையா? ஐ யூ வி தே வந்தா வேர்பை நம்ம அப்படியே போடுவோம். இதே இது ஹீ ஷீ இட் அல்லது சிங்குலர் வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வேர்ப் கூட எஸ் சேர்ப்போம். அதே ரூலை தான் நீங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணணும்.
லுக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு வரும். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஹீ ஷீ இட் வந்ததுன்னா வரும். பட் இங்கெல்லாம் வந்து அந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் the phrasal verb look after with many examples. At the end of the video, you will have the test. அதனால don't skip the video. Start பண்ணலாமா? So first வந்து look after இதை வந்து present situationல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். So most of the times நம்ம வந்து இந்த மாதிரி present situationல நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். So present is nothing but the things are happening right now. ஓகே, இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஒரு ஆக்ஷனை வந்து இஃப் யூ ஆர் டூயிங் அன் ஆக்ஷன் ரைட் நவ் யூ ஹாவ் டு ஃபாலோ சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, இப்போ நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூல் தான் இருக்கு. ஐ, யூ, வி அண்ட் தே வந்தது அப்படின்னா லுக் ஆஃப்டர் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ லுக் அப்படிங்கிற வேர்போட நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது. இதே ஹீ, ஷீ, இட், நேம் வந்தது அப்படின்னா லுக்ஸ் யூ ஹாவ் டு ஆட் எஸ் டு த வேர்ப். ஓகே, லுக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு வரும். அதே மாதிரி ப்ளூரல், ஓகே, பன்மையில ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னாலும் இதே ரூல் தான் வரும். சிங்குலருக்கு இதே ரூல் தான் வரும். இங்க பாருங்க, ஹீ, ஷீ, இட், நேம் இதெல்லாம் வந்து சிங்குலர் வந்தாலும் நம்ம லுக்ஸ் ஆஃப்டர் தான் யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see some examples. நான் என்னுடைய நாயை கவனித்துக் கொள்கிறேன். நான் என்னோட டாகை கவனிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் மை டாக் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? லுக் ஆஃப்டர் யூஸ் பண்ணலாம். கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட், முதல்ல சப்ஜெக்ட் வரும் ஐ. ஸோ ஐ வந்து என்ன போடுவீங்க? லுக் ஆஃப்டர். ஸோ ஐ லுக் ஆஃப்டர். ஸோ கவனித்துக் கொள்கிறேன், அதுக்கு தான் நம்ம லுக் ஆஃப்டர் போட்டிருக்கோம். ஸோ என்னுடைய நாயை, ஸோ மை டாக். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, so I look after my dog. I look after my dog. இதே இது அவன் என்னுடைய நாயை கவனித்துக் கொள்கிறான். சப்ஜெக்டை வந்து மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்படின்னு வருது. அப்ப எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் என்னுடைய நாயை கவனித்துக் கொள்கிறான். So just you have to change the subject alone. So இங்க வந்து ஹீன்னு வரும் இல்லையா? So அப்ப looks after அப்படின்னு வரும். He looks after my dog. அவன் என்னோட டாகை கவனிச்சுக்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் அவளுடைய பாட்டியை கவனித்துக் கொள்கிறாள். அவள் அவளுடைய பாட்டியை கவனித்துக் கொள்கிறாள். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட் சொல்லுங்க. வெரி சிம்பிள், ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ரூல். ஸோ இங்க வந்து அவள் அப்படின்னு வந்திருக்கீங்க, இதான் சப்ஜெக்ட். ஸோ ஷீ லுக்ஸ் ஆஃப்டர், கவனித்துக் கொள்கிறாள், பிரசன்ட் இல்லையா? ஸோ லுக்ஸ் ஆஃப்டர். எல்லாரும் இந்த இடத்துல நம்ம தப்பு விடுவோம், எஸ் சேர்க்காம விட்டுருவோம். எதுக்கு சேர்க்கோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஷீ லுக்ஸ் ஆஃப்டர் அவளுடைய பாட்டி. அதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அவளுடைய அப்படின்னா ஹெர். ஸோ பாட்டினா கிராண்ட் மதர். கிராண்ட் மதர். ஓகே, தட்ஸ் இட். ஸோ யூ ஹாவ் டு ரீட் திஸ் சென்டென்ஸ். ஷி லுக்ஸ் ஆஃப்டர் ஹெர் கிராண்ட் மதர். ஷி லுக்ஸ் ஆஃப்டர் ஹெர் கிராண்ட் மதர். ஹெர்னா அவளுடைய. ஸோ இப்போ நம்ம எழுதும் போது எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். இந்த மெயின் ப்ராப்ளம் இஸ் ஓகே, why do we hesitate to speak English அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ஃபேக்டர் வந்து வித்தவுட் ப்ராக்டிசிங். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமே இருப்போம். இப்போ இதே சென்டென்ஸ் நம்ம எழுதும் போது ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அப்படின்னு நினைப்போம். இதே இதை பேசும்போது while you are speaking to someone கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? again and again you have to read aloud. சத்தமா ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. it will improve your pronunciation, it will improve your fluency. Okay, so read பண்ணிரலாமா இத இன்னொரு தடவை? She looks after her grandmother. செவிலியர்கள் நோயாளிகளை கவனிக்கிறார்கள். செவிலியர்கள்னா யாரு? nurses. ஓகே, ப்ளூரல்ல தான் சொல்லியிருக்கோம். ஸோ nurses ப்ளூரல் வந்திருக்கு. ஸோ ப்ளூரல் வந்தாலும் இதே ரூல் தான், நம்ம லுக் ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம். கவனிக்கிறார்கள் ஸோ அல்லது கவனித்துக் கொள்கிறார்கள் எல்லாமே ஒன்று தான். ஸோ nurses look after. நோயாளிகள்னா யாரு? patients. That's it. Nurses look after patients. இதே இது இங்க nurses இல்லாம இப்ப செவிலியர்கள் அப்படின்னு இல்லாம ஒரே ஒரு செவிலியர், ஒரே ஒரு நர்ஸை குறிச்சது அப்படின்னா நம்ம எஸ் போடணும். ஏன்னா அது வந்து சிங்குலர்ல வரும். நர்ஸ் அப்படின்னா ஒருத்தர், நர்சஸ்னா ப்ளூரல். ஸோ நர்ஸ்னா எப்படி சொல்லுவீங்க? நர்ஸ் லுக்ஸ் ஆஃப்டர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு வரும்.
ஸோ ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு யூஸ் லுக் ஆர் லுக்ஸ் ஆஃப்டர். ஈஸியா இருக்கா? ஸோ ப்ரெசென்ட்ல வந்து நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நம்ம இந்த லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த லுக் ஆஃப்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஃப்ரேசல் வெர்பை நம்ம பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரெசென்ட்ல பேசுவோம், அப்படின்னா பாஸ்ட்ல பேசுவோம், அப்படின்னா ஃபியூச்சர்ல பேசுவோம். ஸோ இது வந்து ரொம்ப மெயினான விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறத பாஸ்ட் சிச்சுவேஷன்ல எப்படி பயன்படுத்துறது, ஹவு டு வி யூஸ் இட் இன் த பாஸ்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம், சிங்குலர், ப்ளூரல், எது வந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இங்க வேர்ப் எது? லுக். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? லுக்ட். இதை எப்படி வாசிக்க கூடாதுன்னா லுக்டுன்னு சொல்லக்கூடாது, லுக்டு கிடையாது, லுக்ட். லுக்ட் ஆஃப்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் நேற்று குழந்தையை கவனித்து கொண்டான். கொண்டான் நேற்றுன்னு வந்திருக்கு, கவனித்து கொள்கிறான் அப்படின்னு வரல, கவனித்து கொண்டான் பாஸ்ட்ல வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி லுக்ட் ஆஃப்டர், கவனித்து கொண்டான். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? லுக்ட் ஆஃப்டர் குழந்தையை, த பேபி. நேற்று, yesterday. That's it. He looked after the baby yesterday. அவன் நேத்து குழந்தையை கவனிச்சுக்கிட்டான். நெக்ஸ்ட், அவர்கள் வீட்டை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டார்கள். ஸோ பார்த்துக்கிறது, கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பேச்சு வழக்குல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம் இல்லையா? ஸோ எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இங்க பாருங்க, அவர்கள் வீட்டை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டார்கள். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு, தான் சப்ஜெக்ட். ஸோ தே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, லுக்ட் ஆஃப்டர் தான். பார்த்து கொண்டார்கள் பாஸ்ட் தான். ஸோ லுக்ட் ஆஃப்டர் வீட்டை, த ஹவுஸ். ஸோ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறப்போ வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா, யார்ட்டையாவது, அந்த மாதிரி தான். ஸோ தே லுக்ட் ஆஃப்டர் த ஹவுஸ், அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. மிகவும் நன்றாக, இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? வெரி வெல். அவ்வளவுதான். தே லுக்ட் ஆஃப்டர் த ஹவுஸ் வெரி வெல், அவங்க வீட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், நாங்கள் செடிகளை பார்த்து கொண்டோம். நாங்க வந்து செடிகளை நல்லா பார்த்துக்கிட்டோம். அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு, வி. பார்த்து கொண்டோம் பாஸ்ட், பார்த்து கொள்கிறோம் அப்படின்னா பிரசன்ட் இல்லையா? ஸோ அப்ப எப்படி சொல்லுவீங்க? லுக்ட் ஆஃப்டர், வி லுக்ட் ஆஃப்டர் செடிகள். இது எப்படி சொல்லலாம்? பிளான்ஸ், த பிளான்ஸ். That's it. We looked after the plants. நாங்க செடிகளை நல்லா பார்த்துக்கிட்டோம். நாங்க டாக்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டோம். We looked after the dogs. நாங்க கேட்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டோம். We looked after the cats. இதே இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க கோடை காலத்தின் போது, ஓகே, வெயில் சம்மர் சீசனின் போது நாங்க செடிகளை நல்லா பார்த்துக்கிட்டோம். அது எப்படி சொல்லுவீங்க? We looked after the plants during the summer. ஓகேவா? வெயில் காலத்தின் போது, during the summer. ஓகே, அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கலாம். பட் பேஸ்மெண்ட் இதுதான், பேசிக்கான ரூல்ஸ்லாம் இதுதான், இது மாறாது. ஓகேவா? நெக்ஸ்ட், என்னுடைய அண்ணன் வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டான். என் அண்ணன் தான் வீட்டுல எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுவும் பாஸ்ட்ல தான் இருக்கு. அது எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய அண்ணன், மை பிரதர். இதான் இங்க சப்ஜெக்ட். பார்த்து கொண்டான், லுக்ட் ஆஃப்டர் எல்லாவற்றையும், எவ்ரிதிங். வீட்டில், அட் ஹோம். ஒவ்வொரு வார்த்தையா ஆன்சர் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. மை பிரதர் லுக்ட் ஆஃப்டர் எவ்ரிதிங் அட் ஹோம். எல்லாத்தையும் என்னோட அண்ணன் வந்து நல்லா பார்த்துக்கிட்டான். ஈஸியா இருக்கா? ஸோ இதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அதாவது லுக்கோட பாஸ்ட் ஃபார்ம் லுக்ட், அதை வந்து நம்ம பாஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம பயன்படுத்துவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்,
Next, we are going to see so how to use this phrasal verb look after in future situations. So look after அப்படிங்கறத futureல நம்ம எப்படி பயன்படுத்துறது ஓகே அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டென்சஸ் மாதிரி டென்சஸே தான் ஓகேவா. ஸோ இங்க பாருங்க வில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சருக்கு சப்ஜெக்ட்க்கு அப்புறமா. ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து லுக் இங்க வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆஃப்டர்ங்கிறது ப்ரிபோசிஷன், இந்த ரெண்டும் சேர்ந்தது ஃப்ரேசல் வெர்ப். ஓகே, ஸோ இங்க பாருங்க சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. பார்த்து கொள்வான் ஃபியூச்சர்ல தான் நடக்கும். யூ ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் சம்திங் ஆர் சம் ஒன் இன் த ஃபியூச்சர். ஓகேவா, ஃபியூச்சர்ல கவனிச்சுக்கிறது. பார்த்து கொள்வான், பார்த்து கொள்வேன், பார்த்து கொள்வேன் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ். ஆன்சர் பண்ணலாமா? இங்க பாருங்க, அவன் கடையை பார்த்து கொள்வான், அவன் கடையை பார்த்துப்பான். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் வந்து he will look after, will look after. ஸோ இது வந்து பார்த்து கொள்வான் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடையை, the shop, அவ்வளவுதான். he will look after the shop, அவன் கடையை பார்த்துப்பான். ஸோ இன்னைக்கு ஈவினிங் அவன் கடையை பார்த்துப்பான். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்று மாலை அவன் கடையை பார்த்து கொள்வான், இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். Tell me in your comments, how will you say that in English? இன்னைக்கு ஈவினிங் அவன் கடையை பார்த்துப்பான். ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சேர்ப்போம். This evening, today evening போடக்கூடாது. This evening he will look after the shop this evening. இன்னைக்கு ஈவினிங் அவன் கடையை பார்த்துப்பான். நெக்ஸ்ட், கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஸோ பார்த்துக்கொள்வேன், கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ ரொம்ப பேச்சு வழக்குல இருக்கு இல்லையா, கவலைப்படாதீர்கள், இது எப்படி சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரியும். டோன்ட் worry, நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். சப்ஜெக்ட் வந்து நான், ஐ. பார்த்துக்கொள்வேன் அப்படின்னா will look after எல்லாவற்றையும், everything. That's it. Don't worry, I will look after everything. நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஸோ இதே இதை நான் கொஞ்சம் மாத்தட்டுமா? கவலைப்படாத நான் உன்னை பார்த்துப்பேன், கவலைப்படாத நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். அந்த எவ்ரி திங்கை தூக்கிட்டு என்ன பண்ணணும்? யூன்னு போடணும், அவ்வளவுதான். இந்த எவ்ரி திங் வர இடத்துல யூ வரும். அப்ப எப்படி சொல்லலாம்? டோன்ட் worry, I will look after you. நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். ஓகே, நெக்ஸ்ட், நான் உன்னுடைய பையை பார்த்து கொள்வேன், நான் உன்னோட பையை கவனிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அகைன் சப்ஜெக்ட் வந்து நான் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஐ பார்த்து கொள்வேன் ஃபியூச்சர்ல இருக்கிறதுனால will look after உன்னுடைய பையை. அதை எப்படி சொல்லுவீங்க? your bag. இதே இது நம்ம வந்து டிராவல்ல தூக்கிட்டு போற பேக்ல வந்து லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து your luggage அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் யூ ஹாவ் டு யூஸ் த கரெக்ட் வேர்ட்ஸ். ஓகே, தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான், நான் உன்னை பார்த்துப்பேன், நான் அவனை பார்த்துப்பேன், நான் அவளை பார்த்துக் கொள்வேன், அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். I will look after you, I will look after him, I will look after her. ஓகே, I will look after them, I will look after my parents. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஈஸியா இருக்கா? ஓகே, இது வந்து ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸ் டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். அது தவிர ஒரு சில இடங்கள், ஏன்னா அது ஒரு வேர்ப் தானே, லுக்குங்கிறது ஒரு வேர்ப் தான், அதோட ஆஃப்டர் சேர்க்கும் போது அது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், அவ்வளவுதான். டென்சஸ்லயும் யூஸ் பண்ணலாம், நீங்க மாடல் வேர்ப்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே, மாதிரி சென்டென்சஸ்லாம் பாருங்க. அவர் இப்போது தொழிலை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் இப்போ ஒரு பிசினஸை பார்த்துட்டு இருக்காரு, பிசினஸை கவனித்து கொண்டு இருக்கிறார். ஸோ கொண்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. ஸோ வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம், அதை மறந்துடவே கூடாது. இங்க சப்ஜெக்ட் என்னது? அவர். இங்கிலீஷ்ல என்ன? ஹீ. ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க அமைதியா இருக்கக்கூடாது, பிகாஸ் யூ நோ டென்சஸ் வெரி வெல், ரைட்? ஸோ இஃப் யூ டோன்ட் நோ, ஸோ வி ஹாவ் தட் பிளேலிஸ்ட் இன் அவர் சேனல். ஸோ go and visit that playlist. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு செக் தட் பிளேலிஸ்ட். டென்சஸ் இருக்கும், தெளிவாக கற்றுக்கோங்க. ஓகேவா, டென்சஸ் தான் வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹீ போட்டீங்க, ஸோ இஸ் வரும் கண்டினியூஸ் டென்ஸ்ல. ஹீ இஸ்
looking இதோட ing சேர்க்கணும் அவ்வளவுதான். he is looking after தொழில் அப்படின்னா business, the business இப்போது now, he is looking after the business now. next, நீ ஒரு நிமிடம் என்னுடைய பையை பார்த்து கொள்ள முடியுமா? நீ என்னோட பைய ஒரு நிமிஷம் பார்த்துக்க முடியுமா? just you are asking the permission. ஓகே, ஒரு பெர்மிஷன் கேக்குறீங்க. ஸோ பெர்மிஷன் கேட்கறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? கேன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கேன் யூ சப்ஜெக்ட், கேன் யூ பார்த்து கொள்ள முடியுமா? அப்ப என்ன போடுவீங்க? கேன் யூ லுக் ஆஃப்டர். ஓகே, கேன் யூ லுக் ஆஃப்டர் என்னுடைய பையை, மை பேக், ஒரு நிமிடம், ஃபார் a minute. That's it. Can you look after my bag for a minute? Just you're asking a permission or request. Can you look after my bag for a minute? Request கேக்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரியான மாடல் வேர்ப்ஸ் இதுல நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஓகே, நெக்ஸ்ட், பெற்றோர்கள் கட்டாயமாக அவர்களுடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா எல்லாரும் சொல்றதா, பேரண்ட்ஸ் தான் அவங்களோட குழந்தைங்களை நல்லா கவனிச்சுக்கணும். அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த இடத்துல வந்து பெற்றோர்கள் தான் சப்ஜெக்ட் இல்லையா? சோ பேரண்ட்ஸ் கட்டாயமாக வேண்டும். கட்டாயமாக என்ன மாடல் வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க? மஸ்ட். பேரண்ட்ஸ் மஸ்ட். கவனித்துக் கொள்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லுக் ஆஃப்டர். ஸோ மாடல் வேர்ப்ஸ் நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த மாடல் வேர்ப் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? பேரண்ட்ஸ் மஸ்ட் லுக் ஆஃப்டர் அவர்களுடைய குழந்தைகளை. அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்களுடையனா தேர் சில்ட்ரன். குழந்தைகள்னா சில்ட்ரன், அவ்வளவுதான். பேரண்ட்ஸ் மஸ்ட் லுக் ஆஃப்டர் தேர் சில்ட்ரன். நெக்ஸ்ட், யார் வீட்டை பார்த்துக் கொள்வார்கள்? யார் வீட்டை பார்த்துப்பாங்க? நம்ம வேற ஊருக்கு போறோமே, யார் வீட்டை பார்த்துப்பாங்க? ஃபியூச்சர்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ரொம்ப சிம்பிள். ஸோ யார் அப்படின்னு இருக்கு, ஸோ ஹூன்னு போடுவீங்க. பார்த்து கொள்வார்கள் ஃபியூச்சர், அதனால நம்ம வில் போடுறோம். ஹூ வில் லுக் ஆஃப்டர் வீட்டை, த ஹவுஸ். அவ்வளவுதான். ஹூ வில் லுக் ஆஃப்டர் த ஹவுஸ், யார் வீட்டை பார்த்துப்பாங்க? யார் என்ன பார்த்துப்பாங்க? ஹூ வில் லுக் ஆஃப்டர் மீ, யார் அவனை பார்த்துப்பாங்க? ஹூ வில் லுக் ஆஃப்டர் ஹிம், யார் அவளை பார்த்துக் கொள்வார்கள்? ஹூ வில் லுக் ஆஃப்டர் ஹேர், யார் செந்திலை பார்த்துக் கொள்வார்கள்? ஹூ வில் லுக் ஆஃப்டர் செந்தில். தட்ஸ் இட், அவ்வளவுதான். செம்மையா பிராக்டிஸ் பண்ணீங்க. ஈஸியா இருந்ததா? ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ்? டிட் யூ லேர்ன் லுக் ஆஃப்டர் கிளியர்லி? கிளியரா கத்துக்கிட்டீங்களா? இவ்வளவுதாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இஸ் இட் ஈஸி? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி? Okay, so I have written 5 sentences here. So this is your test. So if you want to pause the video, so you can pause the video and answer for these questions. You have to fill in these blanks. Okay, so pause பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணிக்கலாம். இல்லை என் கூட சேர்ந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. So at the end of the video, I mean at the end of this test, you have to let me your scores. Okay, so நீங்க வந்து உங்களோட ஸ்கோர்ஸை வந்து எனக்கு சொல்லணும். Right? Okay, so first one, she blank the baby every evening. நல்லா கவனிங்க, என்ன டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, எவ்ரி ஈவினிங் அப்படின்னு இருக்கு. எவ்ரி ஈவினிங்னா தினந்தோறும் மாலையில் அவள் குழந்தையை கவனித்துக் கொள்கிறாள். டெய்லி ரொட்டீன், தினந்தோறும் அப்படிங்கிறது டெய்லி ரொட்டீன். இதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? சூப்பர், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப என்ன ப்ரொசீஜர்? ஹீ ஷீட் இருந்தா என்ன செய்யணும்? வேர்போட எஸ் சேர்க்கணும், அதான் ரூல். அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? லுக்ஸ் ஆஃப்டர். She looks after the baby every evening. Next, can you blank my bag for a minute? So can யூஸ் பண்ணியிருக்கோம். So can is a model verb. அது ஒரு மாடல் verb. So மாடல் verb வந்துச்சுன்னா எப்பவுமே வந்து verb வந்து பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அது அதோட ரூல். இங்க என்ன போடுவீங்க? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி இதே எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன வரும்? Can you
look after my bag. Look after my bag for a minute. Can you look after my bag for a minute? Next, I am blank my grandfather today. நான் இன்னைக்கு என்னோட தாத்தாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் blank இருக்கு. ஆம் வந்தாலே எந்த டென்ஸ்ல தான் வரும்? அது கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் வரும். அப்ப இங்க என்ன போடுவீங்க? looking after. I am looking after. ஏன்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் அந்த ஆம்லாம் வராது, கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் வரும். ஆமுக்கு அப்புறமா ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஐ வில் பிளாங்க் எவ்ரிதிங். நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்வேன். வில் வந்துருச்சு, அது ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப இங்க என்ன வரும்? வில்லுக்கு அப்புறமா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பா? ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். ஐ வில் லுக் ஆஃப்டர். I will look after everything, don't worry. The last one, he blanked the shop yesterday. அவன் நேற்று கடையை பார்த்து கொண்டான், கவனித்து கொண்டான். நேற்றுன்னு வந்திருக்கு, அப்ப இது என்னது? past. அப்ப இங்க என்ன வரும்? you have to use the past form of look. look ஓட past form என்னது? looked. So he looked after the shop yesterday. அவன் வந்து நேற்று கடையை பார்த்துக்கிட்டான். அவ்வளவுதாங்க. சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ? நிறைய பேர் வந்து 5 out of 5 எடுத்திருப்பீங்க. நான் எதுக்காக உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. தமிழ் சென்டென்ஸ் கொடுத்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம எழுதும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் யோசிச்சு நம்ம எழுதணும். ஃபுல் சென்டென்ஸே நம்ம ரீட் பண்ணாதான் அது எந்த டென்ஸ்ல இருக்குன்னே நமக்கு தெரியும். ஐ மீன் நம்ம ஸ்கூல்லலாம் எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. ஐ மீன் லுக் ஆஃப்டர் கிடையாது, நிறைய கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஒன்னே ஒன்று நம்ம பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இந்த 5 சென்டென்சஸை மட்டும் என் கூட சேர்ந்து நீங்க ரீட் பண்ணிட்டே வாங்க. பட் யூ ஹாவ் டு ரீட் அலவுட். கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், she looks after the baby every evening. Can you look after my bag for a minute? I am looking after my grandfather today. I will look after everything, don't worry. He looked after the shop yesterday. அவ்வளவுதான். ஏன்னா ரீடிங் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோமா அதெல்லாம் நமக்கு தெரியும். தயக்கமே இல்லாம இங்கிலீஷ் பேசணும்னா கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீடிங் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ த பார்ட் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். அதுவும் இங்கிலீஷ் கத்துக்கிறதோட ஒரு பாட்டு தான். இவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த லெசன். ஸோ இதுக்கப்புறமா வந்து கவனித்துக் கொள்கிறேன், கவனித்துக் கொண்டேன், கவனித்துக் கொள்வேன், கவனித்துக் கொண்டிருக்கிறேன், கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நீங்க வந்து லுக் ஆஃப்டர் அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சூப்பரா வந்து பேசலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருந்தது இந்த லெசன் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.